ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்ல வந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியில் தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளில் முடியரசன் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னதாக நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதியிலிருந்து அந்த 20 திருக்குறள் அதிகாரங்களும் முழுமையா முடிச்சிருக்கோம். அதுபோக தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளில் உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்குவனார் பற்றியும் அவருடைய தமிழ் பணி பற்றியும், அதே மாதிரி தேவநாய பாவனர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு வீரமாமுனிவர் இவர்களுடைய தமிழ் தொண்டு பற்றியும், அதே மாதிரி அகரமுதலி பற்றிய தகவல்களும், தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளில் கண்ணதாசன் அவர்களையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றியும் வந்து நம்ம கிளாஸ் கம்ப்ளீட்டா எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுத்தமிழ் யூனிட் 7 ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கம்ப்ளீட்டா எடுத்து உங்களுக்கு தொகுத்து அந்த வீடியோவா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். முடியரசன் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவரை பற்றிய குறிப்பு வந்து நமக்கு பள்ளிப்பட புத்தகத்துல எங்கெங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3ல நானினம் படைத்தவன் அப்படின்ட்டு புதிய புத்தகத்திலையும், 8ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 2ல யார் கவிஞன் அப்படின்ட்டு ஒரு செயல் பகுதியா பழைய புத்தகத்திலையும், 9ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2ல நிலமகளே வருவாள் நிலமகளே வெல்வாள் அப்படின்ட்டு பழைய புத்தகத்திலையும், 9ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2லயே இக்கால கவிதைகள் அப்படின்ட்டு ஒரு உரைநடை பகுதியாக பழைய புத்தகத்திலையும், 10ஆம் வகுப்பு இயல் 4ல அண்ணாவின் கடிதம் அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் பொங்கல் விழாவை பற்றி எழுதிய ஒரு கவிதை தொகுப்பும் வந்து நமக்கு பழைய புத்தகத்திலையும், 11ஆம் வகுப்பு மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களின் பூக்கட்டும் புதுமை அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதி வந்து பழைய புத்தகத்திலையும் இருக்கும். இது எல்லாமே வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா துரைராசு. துரைராசு என்பதுதான் முடியரசன் அவர்களின் இயற்பெயர். அவர்களின் பெற்றோர் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தந்தையார் பெயர் சுப்பராயலு, தாயாரின் பெயர் சீதாலட்சுமி. ஓகேங்களா? ஸோ கண்ணதாசன் அவர்களின் தாயார் பெயர் விசாலாட்சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் தாயார் பெயர் விசாலாட்சி, முடியரசன் அவர்களின் தாயார் பெயர் சீதாலட்சுமி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இவர் பிறந்த ஊர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம் அப்படின்ற ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் பிறந்திருந்தார். ஓகேங்களா? அவர் வாழ்ந்த காலம் 7/10/1920 முதல் 3/12/1998 வரை. அதாவது அக்டோபர் 7 1920 பிறந்து டிசம்பர் 3 1998 வரை முடியரசன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் பணி செய்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா தமிழாசிரியரா இருந்திருக்காரு. எங்க இந்த மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடியில. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி. ஸோ கம்பல்சரி நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? முடியரசன் அவர்கள் பணியாற்றிய இடம் மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளி. மீசு அப்படின்ட்டு போட்டாங்கனாலும் அதே தான். மீசு அப்படின்னா மீனாட்சி சுந்தரத்தோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த மீசு அப்படின்றது. மீசு உயர்நிலை பள்ளி காரைக்குடி, இதுதான் அவர் பணியாற்றிய பள்ளி. அங்க என்னவா பணியாற்றி இருந்தார்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழாசிரியராக முடியரசன் அவர்கள் பணியாற்றி இருந்தார். இவர் இயற்றிய நூல்கள் நிறைய இருக்கு. பட் நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடியது இந்த 4 தான். 4 நூல்கள் பற்றி தான் வந்து நமக்கு புத்தகத்துல குறிப்பு இருக்கு. இதை பத்தி தான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தேவையில்லாம எல்லா புத்தகத்திலும் அவர் எழுதின புத்தகங்கள் அத்தனை இருக்கு. அத்தனையும் நம்ம எடுத்துட்டு வந்து நம்மளால அது மனனம் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அத்தனையும் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே போனோம்னா இத்தனை அறிஞர்கள் இருக்காங்க, இத்தனை ஒரு பேருடைய நூல்களையே நம்ம மனசுல வச்சுக்க முடியாது. அப்படிங்கும்போது எது உண்மையாலுமே தேவையா இருக்கோ, எதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகளா கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா ஒரே பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து ஒரே இப்ப பள்ளி பறவைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் அவர்களும் அதே பேர்ல வந்து ஒரு நூல் ஏற்றிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அதே பேர்ல நூல் ஏற்றிருப்பார். அப்படி வந்து நமக்கு தேவையில்லாம கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப எது நமக்கு தேவையோ, எதெல்லாம் வந்து கேள்விகளா டிஎன்பிஎஸ்சி கேட்கிறாங்களோ அதை பற்றிய குறிப்புகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எளிமையா இருக்கும். நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் இந்த நோட்ஸே உங்களுக்கு இருக்கும். அவர் இயற்றிய நூல்கள் எது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், இதெல்லாம் அவர் இயற்றிய காப்பியங்கள். யார்? முடியரசன் இயற்றிய காப்பியங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா
பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். முடியரசன் கவிதைகள் அப்படின்றது அவருடைய கவிதை நூல் தொகுப்பு. இந்த நாள் தான் நமக்கு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அந்த நாள்ல இந்த மூன்றும் வந்து பூங்குடி, காவியப்பாவை, வீரகாவியம் காப்பியங்கள். முடியரசன் கவிதைகள் என்பது கவிதை நூல் தொகுப்பு. அவருடைய சிறப்புகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பெற்றது முடியரசன் அவர்களுக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கவியரசுன்ட்டு நம்ம பார்க்கும் போதே நமக்கு இன்னொருத்தர் ஞாபகத்தில் வருவார். யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள். ஓகேங்களா? சோ கண்ணதாசன் வந்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராமினென்ட்டா கவியரசு அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு வந்து கண்ணில் அந்த தோன்றதே வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் தான் தோன்றுவார். அப்ப இந்த கவியரசு என்னும் பட்டம் முடியரசன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது அப்படின்னா இதோட கேள்வியே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு பட்டம் பெற்றவர் யார் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி வரும். வெறுமனே கவியரசு அப்படின்னா அது கண்ணதாசன் அவர்கள் தான். கண்ணதாசன் இல்லாத இடத்துல முடியரசன் அவர்கள் பெயர் இடம்பெற்றிருந்ததுன்னா அப்ப கவியரசு முடியரசன் அவர்கள் தான். ஓகேங்களா? சோ இரண்டு பேரையும் குறிப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்ப கம்பல்சரி குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில இருக்கு. அப்ப அப்படி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதற்கான பதில் முடியரசன் அவர்கள். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். அதே மாதிரி அறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் முடியரசன். ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அறிஞர் அண்ணா முடியரசன் அவர்களை பாராட்டி இருக்கிறார். இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பாயிண்ட்ஸ் தான். பூங்கொடி என்னும் காவியத்திற்காக 1966 தமிழக அரசு பரிசு முடியரசன் அவர்களுக்கு வழங்கியது. ஓகேங்களா? தமிழக அரசின் பரிசை பெற்ற காவியம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடியரசன் இயற்றிய காவியம் எதுன்னு பாத்தீங்கன்னா பூங்கொடி. அவர் இயற்றிய 3 காவியங்கள் என்னென்ன? காப்பியங்கள் என்னென்ன? பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். இதெல்லாம் காப்பியங்கள். முடியரசன் கவிதைகள் என்பது கவிதை நூல். இவரது கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. இந்த சாகித்ய அகாடமி அப்படின்றது யாருடைய கண்ட்ரோல்ல வரக்கூடியது? மத்திய அரசு கண்ட்ரோல்ல வரக்கூடியது. அந்த இலக்கியத்திற்காக சிறந்த இலக்கியத்திற்காக வழங்கப்படும் இந்த பரிசு தான் இந்த சாகித்ய அகாடமி அப்படின்ற பரிசு. இது வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவருடைய கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறது இந்த சாகித்ய அகாடமி அமைப்பு. முடியரசன் அவர்களை பற்றிய முக்கிய குறிப்பு என்னன்னு பார்ப்போம். முடியரசன் வந்து பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் முடியரசன். ஓகேங்களா? பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் முடியரசன் அவர்கள். அதே மாதிரி முடியரசன் வந்து அவர் பாத்தீங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். ரொம்ப நெருக்கமா இருந்தவர். யார் கூட பாத்தீங்கன்னா பெரியார் அவர்களோட கூடவும் அறிஞர் அண்ணா அவர்களிடமும் வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் நெருங்கி பழகி இருந்திருக்கார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர், சடங்குகளை மறுப்பவர், தமது மறைவின் பொழுதும் எச்சடங்கும் வேண்டா என்றே உரைத்து அவ்வாறே நிறைவேறச் செய்தவர் முடியரசன் அவர்கள். சோ பெரியாரை ஃபாலோ பண்றாங்க, பெரியாரை ஃபாலோ பண்றாங்க, தந்தை பெரியாரை ஃபாலோ பண்றாங்கன்னாவே அவங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சுக்குவாங்க. சடங்குகளை வந்து நம்மளுடைய ரிச்சுவல்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. சடங்குகளை மறுப்பவர்கள், தமது மறைவின் பொழுதும் எச்சடங்கும் வேண்டாம், எந்த ஒரு சடங்கும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற அந்த இதுலயே வந்து முடிவா இருந்து வாழ்ந்தவர் தான் முடியரசன் அவர்கள். முடியரசனின் தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தும் அடிகள். முடியரசனின் தனியாத தண்டமிழ் காதலை, அவருடைய தமிழ் காதல், தமிழ் மீதான பற்றை வலியுறுத்தும் அடிகள். அவர் எழுதிய கவிதை அடிகள் பாருங்க. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. ஓகேங்களா? சோ இப்ப நான் சொல்லும் போது கூட வந்து சொல்லியிருப்பேன், சடங்குகளை சொல்லும் போதே வந்து அடுத்த டைம் நான் ரிப்பீட் பண்ணும்போது ரிச்சுவல்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சோ நம்மளையும் அறியாம அந்த மாதிரி பிறமொழி சொற்கள் நமக்கு வாயில வந்துருது. அதுல சாட்டையில் அடிக்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை தான் அது. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்ட்டு. ஸோ ஆங்கிலத்தையும் ஆங்கிலம் இல்லாத மற்ற மொழிகளை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அன்னை மொழியாம் தமிழ் மொழியை
நாம் பேசுவதற்கு நாணுகிறோம், வெக்கப்படுகிறோம் அப்படின்ற இதுல வந்து அவர் எழுதியிருக்கார். அந்த மாதிரி நினப்பு இருக்கக்கூடிய, தீங்குடைய நினப்பு இருக்கக்கூடிய மக்கள் வாழும் நாட்டில் மொழி வளர்ச்சி, அந்த தமிழ் நம் மொழி தமிழ் மொழின்ற அந்த மொழி உணர்ச்சி எங்கேயாவது தென்படுமா அப்படின்ற அவருடைய ஆதங்கத்தை இந்த வரிகள் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இவரை பற்றிய புத்தக குறிப்பு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். நானிலம் படைத்தவன். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திரித்து விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். நானிலம். அந்த நானிலம் எது? 4 நிலம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஆனா இங்க இந்த 4ல தான் வந்து மனிதன் வாழ முடியும், பாலைவனத்துல வந்து வாழ முடியாது. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். யார்? தமிழர்கள். ஓகேங்களா? கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழக் கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான். சமர்னா என்ன? போர்க்களம். சமர்னா போர். ஆழக் கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான் ஆழிக்குள், முத்தெடுத்தான் தோணிக்குள், எக்களிப்பு மீதுராய் ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான். ஓகேங்களா? சோ நம்மளுடைய இந்த தமிழர்களுடைய வாணிகத்தை பற்றியும் வந்து இதுல குறித்திருக்கிறார் முடியரசன் அவர்கள். சொல்லும் பொருள் பாருங்க. மல்லெடுத்த. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. இங்க பாருங்க, மல்லெடுத்த திண்டோல். மல்லெடுத்தனா வலிமை பெற்ற. சமர் போர். நல்கும் தரும். களனி. களனினா நமக்கு தெரியும், வயல். மரம் வீரம். எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் கப்பல். ஆழி கடல். இதெல்லாம் அந்த சொற்களுக்குண்டான பொருள்கள். பாலுடைய பொருள் பாருங்க. தமிழன் கற்களும் முக்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர், நகரம், நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். எதற்காக? வாணிகத்திற்காக. அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்கள் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். யார்? தமிழன். இந்த நூல்வெளி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் இருந்து இடம்பெற்றுள்ளதுதான் இந்த பாடல். இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நானிலம் படைத்தவன், கல்லெடுத்து முள்ளெடுத்து. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்த பாடல் இது. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது? வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாடு. நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களம் ஏரி, களமேரி.
யார் கவிஞன்? ஸோ கவிஞன் அப்படின்றவன் யார் அப்படின்றதுக்காக வந்து ஒரு கவிதை தொகுப்பு வந்து முடியரசன் அவர்கள் கொடுத்திருக்கார். காசுக்காக பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். யார் கவிஞன் இல்ல அப்படின்றாரு. கவிஞன் இவன் தான் கவிஞன், இவன் கவிஞன் அல்ல, எழுதுவதால் மட்டும் கவிஞனாகிட முடியாது அப்படின்றத முடியரசன் சொல்லியிருக்கிறார். காசுக்காக பாடுபவன் கவிஞன் கிடையாது. ஓகேங்களா? ஒரு கொள்கை இதாக இல்லாம வெறும் காசுக்காக வந்து பாட்டு எழுதுறவனெல்லாம் வந்து பாடுபவன்லாம் கவிஞன் கிடையாது. கைமாறு விளைந்து நமக்கு ஏதாவது நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற குற்றமற இருக்க வேண்டிய அந்த கொள்கைக்கு மாறாக நெஞ்சை மறைத்து விட்டு அப்படின்னா அந்த என்ன சொல்றது மனசாட்சிய வந்து கொன்னுட்டு பாடுபவன் கவிஞன் கிடையாது. தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு, நம்மளுடைய நாட்டையும் தன் இனத்தையும் தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்ல. மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்ல. ஒரு தேவைக்காக வந்து ஆசைப்பட்டு வந்து பாடுறவன்லாம் வந்து கவிஞன் கிடையாது, இவன்லாம் கவிஞன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப யார் கவிஞன் அதுவும் நமக்கு தெரியணும் இல்லையா? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான். அப்ப நம்ம ஆளுகின்ற ஆட்சி இருக்கு இல்லைங்களா, அரசு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட்சிக்கு அஞ்சாமல் யார் வேணா ஆண்டுட்டு போங்க அப்படின்ற, நமக்கு வந்து மக்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் யாரா வேணா ஆண்டுட்டு போங்க எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இல்லாம தனது நாட்டின் மீட்சிக்கு, நம்மளுடைய நாட்டை மீட்டெடுக்க பாடுபவன் தான் கவிஞன். மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன். ஒரு கொடுமையை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன். தாழ்ச்சி சொல்லும் அடிமையரன் மக்கட்கெல்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன், அவனே வீரன் அப்படின்றது முடியரசன் அவர்கள் கவிதை. இது எங்க இடம் பெற்றுன்னு பார்த்தோம்னா எந்த இதுல யார் கவிஞன், யார் கவிஞன் அப்படின்றதுக்கு முடியரசன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்த கவிதை பாடல் மூலம். செல்வத்துக்காகவும் பயனும் புகழும் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனச்சான்றை மறைத்தும் தன்னலத்துக்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தி கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவராய் தகுதியற்றவரை வழிந்து போற்றி செல்வம் திரட்ட பாடுபவன் கவிஞன் கிடையாது. ஆட்சியாளின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் அவர் ஆண்டாள் என்ன என இருந்து விடாமல் தன் நாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞன். கொடுமைகளை கண்டு மனங்கொதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுவோனே கவிஞன். எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக, ஓகேங்களா, நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து அடிமையா போயிடக்கூடாது. மக்களுடைய நன்மைதான் நமக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடியவன் தான் வந்து கவிஞன். மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மையான மறவன், அவனே கவிஞன். சொற்பொருள் பாருங்க. கைமாறுனா பயன், ஒரு பயன் எதிர்பார்த்து. மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற. தேட்டையிட செல்வம் திரட்ட, தேட்டையிடன்னா என்ன, செல்வம் திரட்டுவதற்காக வந்து மற்றவங்களை பிரைஸ் பண்ணி பாடுறவன் கவிஞன் கிடையாது. மீட்சி மேன்மை, மாலா நீங்க. ஆசிரியர் குறிப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். பொருள் எழுதுக. மாசுனா என்ன, குற்றம். கைமாறு பயன், மாலை நீங்க. பார்த்தோம் இல்லைங்களா? கைமாறுனா என்ன, கைமாறுனா பயன், மாலை நீங்க. பிரித்தெழுதுக. மாசற, மாசு கூட்டல் அற. தன்னினம், தன் கூட்டல் இனம். தலைவன் என, தலைவன் கூட்டல்
என. கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் பிறந்த ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்குடி. கவிஞனாகும் தகுதி இல்லாதவன் என்று முடியரசன் யாரை குறிப்பிடுகிறார்? அதுதான் இந்த பாடல்ல நம்ம பார்த்திருப்போம். பாருங்க, பூங்குடி என்னும் காவியத்திற்காக 1967 தமிழக அரசு பரிசு வழங்கியது. அடுத்து பார்க்கலாங்களா? நிலமகளே வெல்வாள். நமக்கென்று இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம். எமக்கென்ன என்ற மேல் உமிழுகின்றோம். இரும்பெடுத்தே அவளுடலை அகழுகின்றோம். சுமக்கின்றாள், பொறுக்கின்றாள், பொறுமைசாலி. தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. கடல் சுமந்தால், மலை சுமந்தால், கான் சுமந்தால், கால் நடைகள் பல சுமந்தால், மாந்தர் என்ற உடல் சுமந்தால், வயல் சுமந்தால், நதி சுமந்தால், ஊர் சுமந்தால், நகர் சுமந்தால், செடி சுமந்தால், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னையில்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள் அந்தோ. மிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலாளர் வாழ்வெங்கே அவளே வெல்வாள். கரெக்டு தானே? நம்மளுடைய பூமித்தாய் என்ன பண்றாங்க? நம்ம பண்ற எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. இல்ல, நமக்காக தான் அவங்க அமைதியா இருக்காங்க. அவங்க கொந்தளிச்சு அந்த நிலநடுக்கம் வந்தா என்ன ஆகுது? இப்ப கூட நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? நிலம் பிளந்தால் இத்தனை இதையும் அவங்க பொறுத்துட்டு இருக்காங்க. ஆனா அத்தனை விஷயமும் ஒரு செகண்ட்ல அவங்களால முடிச்சு கட்டிட முடியும். ஓகேங்களா? அதையெல்லாம் தாண்டி அவங்க பொறுமையா இருக்கிறது யாருக்காக? நமக்காக. ஆனா அவங்களே அந்த பொறுமையை இழந்தாங்க அப்படின்னா யார் வெல்வார்கள்? நாமளா? கிடையாது, நிலமகள் தான் இறுதியாக வெல்வாள். நமக்கென்று இருப்போலை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம். எமக்கென்ன என்றவள் மேல் உமிழுகின்றோம். இரும்பெடுத்தே அவளுடலை அகழுகின்றோம். சுமக்கின்றாள், பொறுக்கின்றாள், பொறுமைசாலி. தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி. கடல் சுமந்தால், மலை சுமந்தால், கான் சுமந்தால், கால்நடைகள் பல சுமந்தால், மாந்தர் என்ற உடல் சுமந்தால், வயல் சுமந்தால், நதி சுமந்தால், ஊர் சுமந்தால், நகர் சுமந்தால், செடி சுமந்தால், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னையில்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள் அந்தோ. மிடல் சுமந்து அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலாளர் வாழ்வு இங்கே அவளே வெல்வாள். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. இவ்வடிகள் முடியரசனின் தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தக்கூடிய அடிகள். அண்ணாவின் கடிதம். சென்றாண்டு பொங்கல் புதுநாளன்று உன் பக்கம் நின்றிடவும் பரிவினை பெற்று மகிழ்ந்திடவும் இல்லந்தனிலே அப்படின்ட்டு அந்த பொங்கல் திருநாளை பற்றி பாத்தீங்கன்னா அண்ணா ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கவிதை வரிகளை குறிப்பிட்டிருப்பார். யாருடைய இது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களுடைய கவிதை வரிகள். நம் காலத்து நற்புலவர்கள் இந்த பொங்கல் புதுநாளின் மாண்பினை நலமுணர்ந்து உவகை கொண்டாட செய்துள்ளனர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவருடைய முடியரசன் அவர்கள் கவிதை வரிகளை மென்ஷன் பண்ணியிருப்பார் அறிஞர் அண்ணா அவர்கள். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சளைப்பிலா முயற்சிதொரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் பொங்கல் திருநாள். ஓகேங்களா? என்று முடியரசன் முழங்குகிறார். நாடு ஆமாம் என்கிறது அப்படின்ட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாவின் கடிதத்துல. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சளைப்பிலா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள்.
பூக்கட்டும் புதுமை மறுமலர்ச்சி பாடல்கள்ல முடியரசன் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் இது. பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவதெல்லாம் புதுமை அல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தான் எல்லோரும் போற்றிடுவர், நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர், காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை, மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டா. ஓகேங்களா? எது புதுமை அப்படின்றத சொல்றார். இதெல்லாம் புதுமை, இதெல்லாம் புதுமை கிடையாது. பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவதெல்லாம் புதுமை அல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தான் எல்லோரும் போற்றிடுவர். நம்மளை ஈர்க்கக்கூடிய மனம் வீசுகின்ற மலர்களை தான் நம்ம பூன்னு சொல்லுவோம். பூக்கிறதெல்லாம் நம்ம பூன்னு சொல்றது கிடையாது. அதே மாதிரி புதுசா ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதெல்லாம் புதுமை கிடையாது. எது புதுமை? நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர். நல்லது செய்யக்கூடிய விஷயத்தை தான் நம்ம புதுமை அப்படின்ட்டு சான்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காகித பூ போல் விரியும், காகித பூக்கு வாசம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை. அந்த மாதிரி விரியக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் புதுமை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதெல்லாம் புறந்தள்ளுவதே நம்மளுடைய அறிவுடைமை. மயங்கி நின்று புதுமை எனும் பெறாலே, இல்லைன்னா அதெல்லாம் பார்த்து புதுமை அப்படின்ட்டு நீங்க மயங்கிட்டீங்க அப்படின்னா மயங்கி வீழ்தல் கூடாது. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அள்ளி மலர் வாய்ச்சிரிக்கும், பொங்கி வரும் மலைவரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண, இங்கினி நாம் முயலுவோமேல் புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும். சமத்துவத்திற்காக அவர் எழுதிய வரிகள் இது. ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஆசிரியர் குறிப்புல நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் என்னும் காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்னும் கவிதை நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார். சொற்பொருள் பாருங்க. ஈர்க்கின்ற, கவர்கின்ற, புலம் அறிவு, புல்லடிமை இழிவை சேர்க்கும் அடிமைத்தனம். புல்லடிமைனா என்ன? அடிமையா இருக்கிறது. தூங்கமுற, தூய்மையுற. டிஎன்பிஎஸ்சியில இவரை பற்றி என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். முடியரசனை பற்றி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் முடியரசன். யார் அப்படி பாராட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. இவர் பிறந்த ஆண்டு 1920, இறந்த ஆண்டு 1998. அந்த 78 வருடங்கள். ஓகேங்களா? அந்த 78 வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிறந்த ஆண்டு இருக்கும்போதே நமக்கு அந்த இறந்த ஆண்டு நம்ம கூட்டி கூட போட்டுக்க முடியும். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் இது பூங்கொடி. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இது எல்லாமே அவருடைய காவியங்கள் தான். காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். யார் கவிஞன் அப்படின்ற அந்த கவிதை தொகுப்புல வந்திருக்கக்கூடியது. அப்ப இது யார் இயற்றியது? முடியரசன் அவர்கள் இயற்றியது. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? பூங்கொடி. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன் அவர்கள். பாத்தீங்களா? இப்படிதான் கேள்விகள் வரும். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் அப்படின்னா முடியரசன். சரிங்களா? பெருஞ்சித்திரனார், சுரதா, முடியரசன், பாரதிதாசன் அவர்கள் எழுதிய நூல்கள். பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது? கனிச்சாறு. சுரதா தேன்மலை. முடியரசன் அவர்களது காவியப்பாவை. பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு. காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார். காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்? முடியரசன் அவர்கள். கீழ்காண்பவனற்றுள் எந்த நூல் முடியரசன் கவிதை நூல் இல்லாதது? பூங்கொடி அவர் இயற்றிய காப்பியம்தான். காவியப்பாவையும் வீரகாவியம் அவர் இயற்றிய காப்பியங்கள் தான். இயேசு காவியம் அப்படின்றது அவர் இயற்றாத நூல். இயேசு காவியம் யார் இயற்றியது? கண்ணதாசன் அவர்களால் இயற்றப்பட்டதுதான் இயேசு காவியம். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? சகலகலாவல்லி மாலை யாரால் இயற்றப்பட்டது? குமரகுருபர சாமிகளால்.
பூங்குடி அவர் இயற்றிய காப்பியம். அதற்கு தான் வந்து தமிழக அரசோட பரிசு கிடைச்சது அவருக்கு. மணிக்கொடி இதழில் யார் யார் பணியாற்றினாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நா. பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், கூப்பா ராசகோபாலன், கானா சுப்பிரமணியன் இவர்களெல்லாம் மணிக்கொடி இதழில் பணியாற்றியவர்கள். உரிமை வேட்கை யாருடையது? திருவிக அவர்களது. அப்ப இதற்கான பதில் பூங்குடி. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது? காவிய பாவை அவரு தான், வீரகாவியம் அவரு தான், பூங்குடி அவரு தான், தேன்மலை அப்படின்றது சுரதா அவர்கள் எழுதியது. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். முடியரசன் இயற்றாத நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை இதெல்லாம் அவர் இயற்றியதுதான். இயற்றாத நூல் நீலமேகம். ஓகேங்களா? வேற எதுவுமே வராது. அந்த 4 நூல்களை பற்றி தான் வந்து முடியரசன் அவர்களை பற்றி குறிப்புல கேள்வியாவே கேட்டிருக்காங்க. அதனாலதான் வந்து மற்றதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எது தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். பொறுத்துக. வீரகாவியம் யார் இயற்றிய காப்பியம்? முடியரசன் அவர்கள் இயற்றியது. இயேசுகாவியம் கண்ணதாசனால் இயற்றப்பட்டது. ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்பிரமணியம். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா. காமராசன். நூலாசிரியர் நூல் சுரதா அவர்களால் இயற்றப்பட்டது இது. எச்சில் இரவு. முடியரசன் பூங்குடி இதற்கு தான் தமிழக அரசு அவருக்கு அந்த பரிசு வழங்கியது 1966. வாணிதாசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடிமுல்லை. பள்ளிப்பறவைகள்லாம் நமக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வருவாங்க? பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஞாபகத்துல வருவாங்க. ஆனா பள்ளிப்பறவைகள் அப்படின்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் மட்டும் கிடையாது. அதே டைட்டில்ல ஆலந்தூர் மோகனரங்கனும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிப்பறவைகள் என்ற நூல் இயற்றியிருக்கார். ஓகேங்களா? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? முடியரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பாருங்க, இங்க கண்ணதாசனும் ஆன்சர்ல கொடுத்திருப்பாங்க. வைரமுத்து கவி பேரரசு. ஓகேங்களா? கவி பேரரசு வைரமுத்து, கவி பேரரசர் கம்பர், கவியரசு கண்ணதாசன், குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் முடியரசன். ஓகேங்களா? அப்ப இங்க கண்ணதாசனும் இருக்காங்க, முடியரசனும் இருக்காங்க. நம்ம போய் கண்ணதாசனை டிக் அடிக்க கூடாது. கண்ணதாசன் கவியரசு தான். ஆனா இங்க கேள்வி குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு தான். அப்ப குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் முடியரசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பூங்கொடி அப்படின்ற காப்பியத்தை இயற்றியவர் முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி யாருடையது? கண்ணதாசனுடைய காதல் காப்பியம் அது. பட்டத்தரசி சுரதா. ஆப்ஷன் சி. புலவர் நூற்பெயர். இதுல முடியரசன் அவர்கள் இயற்றியது என்ன? காவிய பாவை. ஓகே. சச்சிதானந்தம் அவர் இயற்றியது ஆனந்தத்தேன். குமரகுருபரர் சகலகலாவள்ளி மாலை. கண்ணதாசன் மாங்கனி. ஆப்ஷன் 3142 சி. ஆப்ஷன் சி. கவிஞர் பட்டப்பெயர்கள் என்ன? மருதகாசி அவருடைய பட்டப்பெயர் என்ன? திரைக்கவி திலகம் அப்படின்றதுதான் மருதகாசி அவர்களுடைய பட்டப்பெயர். வாணிதாசன் அவர்கள் பட்டப்பெயர் பாவலர் மணி என்பது. சுரதா அவர்கள் கலைமாமணி என்பதுதான் அவருடைய பட்டப்பெயர். முடியரசன் பட்டப்பெயர் என்ன? கவியரசு. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல கண்ணதாசன் பெயர் இடம் பெறாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல கண்ணதாசன் அப்படின்றது இடம் பெற்றது அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வராது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் 3142 ஆப்ஷன் சி தான். கவிஞர் இயற்பெயர். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? துரைராசு என்பதுதான் முடியரசன் அவர்களின் இயற்பெயர். கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா என்பது. சுரதா அவர்களின் இயற்பெயர் ராசகோபாலன். வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எத்திராசலு. 2413 ஆப்ஷன் பி. இதோட வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களை பற்றிய
முழு தகவல் நம்ம கொடுத்துட்டோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, அவரை பற்றிய எல்லா தகவலும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதில் புக் இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் மெட்டீரியல், இது அவுட் சோர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எது உங்களுக்கு தேவையோ அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இது போக டிஎன்பிஎஸ்சியில் முடியரசன் அவர்களை பற்றி கேள்விகள் தொகுப்பும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் இடம்பெற்றிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.